நசாட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜர்னல் ஆர்ட் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம பிங்க் கலர் தீம்லயும், ப்ளூ கலர் தீம்லயும் ஜர்னல் ஆர்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோவோட லிங்க்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். யாராச்சும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இல்ல யாராவது பார்க்காம இருப்பீங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் அத செஞ்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ரெட் கலர்ல செய்யலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் கலர்ல பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அத வந்து தேவையான அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ ரெட் கலர்ல இருக்கிற ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கெட்ச்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இதுக்கு மேல இருக்கிற மூடிய கழட்டிட்டு நம்ம வந்து இத வந்து ஒரு ஸ்டாம்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா ஸ்கெட்சோட மூடிலயும் இருக்கும். ஒண்ணொண்ணுமே வேற வேற டிசைன்ல நம்ம இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்துட்டு, நான் வந்து இந்த ஒயிட் கலர் பேப்பர்ல சின்ன சின்னதா லைன் போட்டுக்கிறேன். பேட்டர்ன் பேப்பர் புக் ஆல்ரெடி நான் கடையில வாங்கி வச்சிருந்தேன். அதுல வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இல்ல. அதனால தான் வந்துட்டு இந்த பேட்டர்ன் பேப்பர் ஃபர்ஸ்ட் நான் செஞ்சுக்கிறேன். இப்போ சின்ன சைஸ்ல இந்த பேட்டர்ன் பேப்பர் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரெட் கலர்ல கலர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதையுமே தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாதியா கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாதியா அப்படியே எடுத்து ஒட்டுறத விட, நம்மளோட டைரிய விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இந்த பேப்பர் இருக்கிற மாதிரி நான் மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இத வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த டைரியில நான் ஒட்டிக்கிறேன். இத ஸ்டிக் பண்றதுக்காக நான் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ யூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பேப்பர்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இத நீட்டா ஒட்டியாச்சு. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தோம்ல பேட்டர்ன் பேப்பர். அத எடுத்து கிராஸா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நான் கையாலேயே நல்லா இத நீட்டா கிழிச்சுட்டேன். இப்போ இதுலயுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு 2 கார்னர்ல மட்டும் இந்த பேப்பர் வர மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். லைன் போட்டு நான் பேட்டர்ன் பேப்பர் செஞ்சிருக்கேன்ல, இதுவே வந்துட்டு மறுபடியும் நீங்க ஒரு கிராஸா லைன் போட்டு விட்டீங்க அப்படின்னா, குட்டி குட்டி டைமண்ட் ஷேப் வர மாதிரி இருக்கும். இல்ல ஸ்கொயர் ஷேப்ல சின்ன சின்ன கட்டங்கள் இருக்கிற மாரி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். மொத்தத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து இந்த பேட்டர்ன் பேப்பர் செஞ்சுக்கோங்க. இப்போ ஒயிட் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான அளவுக்கு நீட்டா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா க்ளூ யூஸ் பண்ணிட்டு நான் இத ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இத ஒட்டுன பிறகு இதோட பார்டருக்காக நீங்க ஏதாவது கலர் ஸ்கெட்சோ அல்லது கலர் பென்சில்ஸோ யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் நீங்க வரைஞ்சு விடலாம். அப்படி இல்லன்னா உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல வாஷி டேப் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலோ, அதை எடுத்து பார்டர் மாதிரி நீங்க ஸ்டிக் பண்ணலாம். இல்லன்னா பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஜெல் பென்னோ, இல்ல பிட் பென்னோ யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து நீட்டா ஏதாவது டிசைன்ஸ் நீங்க அப்படி டூடுல்ஸ் மாதிரி வரைஞ்சு விட்டுக்கோங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, வேஸ்ட்டா நம்ம கட் பண்ணி போட்டிருந்த ரெட் கலர் பேப்பர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து, அத வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணிட்டு, க்ளூ அப்ளை பண்ணிட்டு, பார்டர் மாதிரி இத வச்சு நீட்டா ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் காயட்டும். இது காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சத வந்து இதுல எழுதிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் வரைய போறேன். பூத்தொட்டிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான தண்ணி ஊத்தக்கூடிய ஒரு ஜாடி நான் வரைஞ்சுக்கிறேன். இந்த ஜக்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நானு பிளாக் கலர் பிட் பென் யூஸ் பண்ணிட்டு அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரவுன் கலர்ல இருக்கிற பிரஷ் பென் யூஸ் பண்ணிட்டு கலர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைட்டா நான் வரையலங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாரி வரைஞ்சிருக்கேன். இதிலிருந்து சின்ன சின்ன ஹார்ட் வந்து விழுகிற மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். அந்த ஹார்ட் வந்து தலைகீழா விழுகிற மாரி நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அவுட்லைன் கூட வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வரைஞ்சிட்டு, அதுக்கு கீழ உங்களுக்கு பிடிச்ச குவாட்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. நான் என்ன எழுதியிருக்கேன்னா, லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆர் நெவர் வேஸ்டட் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட குட்டி குட்டியா ஹார்ட் ஷேப்ல ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அதுல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் ஷேப்ப மட்டும் எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். 2 சைட்லயும் ஒயிட் கலர்ல கேப் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல மட்டும் நான் இந்த ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லவ் திஸ் லைஃப் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய பேப்பர்ல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரிப்போட 2 சைட்லயுமே கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன லேபிள் மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ரெட் கலர்ல இருக்க ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிட்டு டேட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேட் எழுதியிருக்கிறத சுத்தியும் பார்டர் மாதிரி இருக்கிறதுக்காக பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி குட்டி குட்டியா டாட்ஸ் வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா லைன்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பேஜ் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேஜ் நம்ம இந்த ஆர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அதுக்காக ரெட் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட டைரிக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிட்டு நீட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கார்னருக்கு கார்னர் இருக்கிற மாதிரி நீட்டா இத கிழிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இத அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன். இதையுமே நம்மளோட டைரிக்கு ஏத்த மாதிரி நீட்டா மடிச்சிட்டு அத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் பேப்பர்ல சிம்பிளான ஒரு பேட்டர்ன் வரைய போறேன். அதுக்காக நான் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மார்க்கர் யூஸ் பண்ண போறேன். இதுக்கு பதிலா நீங்க ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர்ல மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியா சர்க்கிள் ஷேப்ல ரவுண்ட் போட்டுக்கிறேன். இது வந்து நீங்க கோலம் போடுறதுக்காக, புள்ளி வைக்கிறதுக்காக நம்ம எப்படி செய்வோமோ, அதே மாதிரி இந்த சர்க்கிள் ஷேப்ல நம்ம வரைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இத சுத்தியும் பார்டர் மாதிரி பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன்.
இத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இந்த 2 சர்க்கிள்க்கு நடுவுல ஒரு லைன் வர மாதிரி வரைய போறேன். இந்த பேட்டர்ன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இது உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா, நீங்க வந்து இந்த லைன் போடுறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஃபுல்லாவே இந்த மாரி போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் இந்த மாரி செஞ்சிருக்கேன். இப்ப இத வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். இதே பேட்டர்ன் பேப்பர்ல நான் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த சர்க்கிள்க்கு பதிலா நீங்க குட்டி, குட்டி ஹார்ட் ஷேப்ல வரைஞ்சிட்டு கூட நீங்க இதே மாரி செய்யலாம். அது பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே கிழிச்சு வச்சிருந்த அந்த ரெட் கலர் பேப்பர் எடுத்து 2 கார்னர்லயும் இத நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டின பிறகு உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்ததுனாலோ, இல்ல ஏதாவது குவார்ட்ஸ் இருந்ததுனாலோ, நீங்க அத எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென் யூஸ் பண்ணிட்டு நீட்டா எழுதிட்டேன். எழுதினத ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து நீட்டா கட் பண்ணியும் வச்சுட்டேன். அத எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க ஒயிட் பேப்பர்ல எழுதிட்டு, அத அப்படியே கட் பண்ணி கூட நீங்க ஒட்டிக்கலாம். ஆனா, இது மாரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணும்போது, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் ஒயிட் பேப்பர் தான் எடுக்க போறேங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பேப்பர்ல மிச்சம் இருந்துச்சு. அந்த பேப்பர்ல இருந்தே நான் வந்து நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு, க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நான் இத சென்டர்ல இருக்கிற மாரி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஹார்ட் ஷேப்ல இருந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கிளிட்டர் டேப் எடுத்து, இந்த ஒயிட் பேப்பரோட 4 கார்னர்லயும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லவ்னு ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டு, ஆல்வேஸ் பி கைண்ட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் எடுத்து சென்டர்ல ஒட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்மைல் அப்படிங்கிற ரப்பிங் ஸ்டிக்கர் எடுத்து கட் பண்ணிட்டு, அத வந்து இதுக்கு மேல வச்சுட்டு நான் ரப் பண்ணிக்கிறேன். இப்ப இத பிரிச்சிடலாம். எனக்கு இந்த ரப்பிங் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். இது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளவர் மாதிரி பஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். ஏற்கனவே வேஸ்ட்டா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒயிட் பேப்பர்லேருந்து நான் அந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டாட் மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிற மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரோட 2 சைட்லேயும் வளைவு வளைவாக இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக க்ரீன் கலரில் இருக்கிற ஸ்கெட்ச் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரஷ் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளவர் மாதிரி, அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். எல்லா ஃப்ளவர்ஸையும் நீட்டாக ஒட்டினதுக்கப்புறமா இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆன பிறகு நம்ம டைரியோட அவுட் சைடில் வரைக்கும் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். 2 சைட்லையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒயிட் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த கார்னரில் ஒட்ட வச்சுருக்கேன். அதாவது ஒரு பூ ஜாடியிலேருந்து இந்த பூ கொடி வர மாதிரி, அதில் நிறையா பூக்கள் பூத்துருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஜர்னல் ஆர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ரெட் தீம்ல பண்ணியிருக்கிற இந்த ஜர்னல் ஆர்ட் பிடிச்சிருக்கா? இல்ல ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ப்ளூ கலர்லயும், பிங்க் கலர்லயும் செஞ்சு வச்சிருக்கோமே, இது ரொம்ப பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன தீம்ல செய்யலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.